அத்தியாயம் 8. டைகரின் மரணம். இப்பொழுது உங்களுக்கும் எங்களைப் போல மரண விளையாட்டு பார்க்க ஆர்வமாக இருக்கிறது அல்லவா என்று கருப்பன் கேட்டான். அதற்கு பலராம் பதில் சொல்லும் முன், ஆமாம், எங்களுக்கும் ஆர்வமாகத்தான் இருக்கிறது என்று முயலோன் கூறினான். அப்படியானால் வாருங்கள், நாம் அங்கே சென்று மரண விளையாட்டை பார்க்கலாம் என்று ராக்கி கூறியதும் அவர்கள் அனைவரும் அந்த வேப்பமரம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார்கள். அங்கே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாய்கள் கூடின. ராக்கி கூறிய வேப்பமரத்தின் அடியில் டைகர் என்ற பட்டத்தை பெற்ற ஒரு வெள்ளை நாய் நின்று கொண்டிருந்தது. அவனுக்கு சிறிது தூரத்தில் தகவல் கொடுக்கும் செவலை நின்றிருந்தான். மற்ற அனைத்து நாய்களும் வெவ்வேறு இடத்தில் மறைந்தும் யதார்த்தமாக நின்றும் மரண விளையாட்டை இரசிக்க தயாராக நின்றன. அவர்களுக்குள் சாலையின் ஓரத்தில் பலராமும் முயலோனும் நின்று கொண்டிருந்தார்கள். 3 நிமிடங்கள் கழித்து, இதோ சிகப்பு நிற இருசக்கர வாகனம் ஒன்று வேகமாக வருகிறது என்று செவலை குரல் எழுப்பியதும் அனைவரும் அந்த திசையை நோக்கி பார்த்தார்கள். வாகனம் வருவதற்கு முன்பே அதன் சத்தம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துவிட்டது. முயலோன் மற்றும் பலராம் முதன்முறையாக இந்த நிகழ்ச்சியை காண்பதால் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ராக்கி கூறியபடி அந்த மின்கம்பத்தை இருசக்கர வாகனம் கடக்கும் நேரம் டைகர் வேகமாக சாலையை கடக்க தனது முதல் அடியை எடுத்து வைத்தான். முயலோன் மற்றும் பலராம் தங்கள் கண் முன்னே நடக்கும் மரண விளையாட்டை மெய்சிலிர்க்க பார்த்து கொண்டிருந்தார்கள். சிகப்பு நிற இருசக்கர வாகனம் அதிவேகத்தில் வந்தது. டைகர் தனது முழு வேகத்தை கூட்டி அடுத்தடுத்து அடிகளை எடுத்து வைத்தான். ஆனாலும் அவனது வேகம் போதுமானதாக இல்லை. ஆம், வீரர் போல தனது முழு வேகத்தில் ஓடிய அவன் அடுத்த கணமே இருசக்கர வாகனத்தின் மீது மோதினான். அவ்வாறு மோதியதனால் டைகர் சாலைக்கு அப்பால் தூக்கி எறியப்பட்டான். நிலை தடுமாறிய இருசக்கர வாகனம் அங்கும் இங்கும் ஆடியாடி ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றதும் கீழே விழுந்தது. இந்த நிகழ்வு இமைப்பொழுதில் நடந்து விட்டது. இந்த அதிர்ச்சியில் இருந்து முயலோன் மற்றும் பலராம் இருவரும் மீளும் முன், ஓடுங்கள், ஓடுங்கள் என்று ஆங்காங்கே நாய்களின் குரல் எழுந்தது. முயலோனும் பலராமும் செயலற்று கிடக்கும் டைகரை பார்த்தார்கள். ஆமாம், டைகருக்கு துடிப்பதற்கு ஒரு கணம் கூட நேரம் இல்லை. அதற்குள் மரணித்துவிட்டான். அவர்கள் இருவரும் வாயடைத்து உறைந்து போனார்கள். அதே நேரம் சாலையில் மனித கூட்டம் ஒன்று கூடியது. இருசக்கர வாகனத்தில் இருந்தவர் உயிருடன் உள்ளாரா? தூக்கி வீசப்பட்ட நாயின் நிலை என்ன? 2 பக்கமும் பதட்டம். சில மனிதர்கள் டைகரின் அருகே வந்து தகாத வார்த்தைகளில் திட்டிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார்கள். 1/4 மணி நேரத்திற்கு பிறகு அந்த இடம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. டைகர் உண்மையில் இறந்துவிட்டானா என்று பலராம் கேட்டான். அப்பால் தூக்கி எறியப்பட்டு இத்தனை நேரம் ஆகியும் அவர் எழுந்திருக்கவில்லை. அதன் அர்த்தம் அவர் மரணித்து விட்டார் என்பது தான். சரி, வா, அவர் அருகே சென்று பார்க்கலாம். நம்மை சுற்றி பார், இங்கே ஒரு நாய் கூட இல்லை. சக நாய்களே அவன் மீது கருணை காட்டவில்லை. நீ ஏன் அங்கே செல்ல நினைக்கிறாய்? அந்த நேரம் தூரத்திலிருந்து சில நாய்கள் டைகர் இருக்கும் இடத்தை நோக்கி வரத் தொடங்கின. அங்கே பார், நாய்கள் வருகின்றன என்று முயலோன் சுட்டிக்காட்டினான். முயலோன் சுட்டிக்காட்டிய இடத்தை பலராம் பார்த்தான். அங்கே இருந்து நாய்கள் வந்து கொண்டிருந்தன. அந்த ஒரு பக்கம் மட்டுமல்ல, நாலாபுறமும் இருந்து நாய்கள் வரத் தொடங்கின. அடுத்த 5 நிமிடங்களில் அங்கே 50க்கும் மேற்பட்ட நாய்கள் கூடி விட்டன. அந்த நாய்களின் நடுவே பலராம் மற்றும் முயலோன் இருவரும் இருந்தார்கள். அன்பு நண்பர்களே, நமது நண்பனாகிய டைகர் ஒரு நாள் வீரமரணம் அடைந்து மாவீரன் என்ற பெயரை பெறுவார் என்று நாம் அனைவரும் அறிந்திருந்தோம். ஆனால் அவருக்கு அந்த பட்டம் இத்தனை சீக்கிரம் கிடைக்கும் என்று நாம் எவரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாம் நினைத்தது வேறு. ஆம், 100 முறையாவது டைகர் பட்டத்தை அவர் வென்று விடுவார் என்று நம்பியிருந்தோம். ஏனென்றால் இதுவரை டைகர் பட்டம் வென்ற எந்த நண்பர்களிலும் இல்லாத வேகம் அவரிடம் இருந்தது. வேகம் மட்டுமல்ல, மனதைரியமும் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. அந்த தைரியமே அவருடைய வெற்றிக்கு காரணம். இன்று நம் டைகர் நம்மை விட்டு பிரிந்துவிட்டாலும் நம் மனதில் என்றும் அவர் நிரந்தரமாக வாழ்வார். அவருக்கு மரியாதையாக நாம் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்து அஞ்சலி செலுத்தலாம். இவரது ஆத்மா சாந்தியடையட்டும் என்று அந்த கூட்டத்தில் இருந்த மிகவும் வயதான நாய் உருக்கமாக உரையாற்றியது. அதை கேட்ட மற்ற நாய்கள் அனைத்தும் ஊளையிட்டு தங்கள் இரங்கலை தெரிவித்தன. அதன் பிறகு அனைவரும் மௌனமாக நின்றார்கள்.
சில நிமிடங்கள் அனைவரும் மௌனமாக இருந்தனர். நாம் காட்டு நாய்களைப் போல் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்ளாமல் நாகரிகம் அடைந்து பல வகையில் முன்னேற்றம் கண்டிருந்தாலும் எப்போதும் நமக்கு டைகர் என்ற தலைவன் தேவை. தலைவன் இல்லாத கூட்டம் அலைகள் இல்லாத கடலுக்கு சமம். ஆற்றில் நீரோட்டம் இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். அதுபோல் நம்மை வழிநடத்த ஒரு தலைவன் நிச்சயமாக தேவை. இந்த பகல் பொழுதை நம் முன்னாள் டைகருக்காக அர்ப்பணித்து இன்று இரவு நமக்கான அடுத்த டைகரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காக எத்தனை பேரை நாம் நம்மில் இழந்தாலும் பரவாயில்லை. பலமுறை மரண விளையாட்டை மேற்கொண்டாலும் ஒரு நல்ல தலைவனை நாம் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும். நாம் அனைவரும் இன்று இரவே இங்கே கூடி விடுவோம். இப்பொழுது அனைவரும் இங்கே இருந்து செல்லலாம் என்று அந்த வயது முதிர்ந்த நாய் கூறியது. அதன் பிறகு அங்கே இருந்து அனைவரும் மெதுவாக நகர்ந்து செல்லத் தொடங்கினர். கலைந்து செல்லும் நாய்கள் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். முயலோன் மற்றும் பலராம் இருவரும் அவர்களுக்கு பழக்கமாகிய நாய்களை தேடி அவர்களருகே சென்றனர். ஜிம்மி, நீ என்னை விட வேகமாக ஓடுவாய். ஆகையால் இந்த போட்டியில் நீ பங்கேற்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். நீ ஏன் இதில் பங்கேற்க கூடாது என்று டாமி கேட்டான். உண்மைதான், நம்மில் நான் தான் வேகமாக ஓடுவேன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நம்மில் அதிக பயம் கொண்டவனும் நான் தான். அந்த பயமே இந்த போட்டியில் என்னை தோற்கடித்து விடும். பயத்தில் நான் பின்வாங்கி விட்டால் கோழை என்ற பட்டம் எனக்கு கிடைத்துவிடும். அது கிடைக்க கூடாது என்று ஓட நினைத்தாலும் எனக்குள் இருக்கும் பயம் என்னை அந்த வாகனத்தின் மீது மோதச் செய்து கொன்றுவிடும். ஆகவே என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று ஜிம்மி கூறினான். கருப்பா, நீ ஏன் கலந்து கொள்ளக்கூடாது என்று டாமி கேட்டான். போட்டியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு எந்த பயமும் இல்லை. தோற்றுவிடுவேனோ என்ற ஐயமும் இல்லை. ஆனால் எனக்குள் இருக்கும் பயம் வேறு. நான் வெற்றி பெற்றுவிடுவேன் என்பதே என்னை அச்சுறுத்துகிறது என்று கருப்பன் சொன்னான். அதை கேட்ட மற்ற 3 நாய்களும் கருப்பனை வினோதமாக பார்த்தன. அதுபோல் முயலோன் மற்றும் பலராமும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஒருவேளை டைகர் பட்டம் எனக்கு கிடைத்துவிட்டால் நம் அனைவருக்கும் நாம் தலைவனாகி விடுவேன். எந்த தெருவில் பிரச்சினை நடந்தாலும் அதை நான் தலைமை ஏற்று தீர்க்க வேண்டும். மனிதர்கள் நம்மை அடித்து துரத்த நினைத்தாலும் அவர்கள் நம்மை தாக்கினாலும் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் நான் தான் அறிவுரை வழங்க வேண்டும். வெயில் காலத்தில் நமக்கு தண்ணீர் இல்லாத போதும், குளிர்காலத்தில் கதகதப்பான இடம் கிடைக்காத போதும், மழைக்காலத்தில் நனைந்து தவிக்க நேர்ந்த போதும் நான் தான் இவை அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கும். இதன் அர்த்தம் என்ன? எனக்கு ஓய்வு என்பதே இருக்காது. அவ்வாறு ஓய்வு இல்லாமல் நான் உழைக்க தொடங்கினால் எனது காதலியை நான் எவ்வாறு சந்திப்பது என்று கருப்பன் கேட்டவுடன், அடப்பாவே, இதெல்லாம் ஒரு காரணமா என விளையாட்டாக ஜிம்மி அவனுடன் சண்டை போட்டான். டேய் பச்சை, கருப்பன் பேசுவதை வைத்து பார்த்தால் ரோசியின் காதலன் இவர்தான் என்று நினைக்கிறேன் என்று மிக மெல்லிய குரலில் முயலோன் கூறினான். அதை அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று முயலனை பார்த்து சொல்லிவிட்டு, கருப்பா, உன் காதலியின் பெயர் ரோசியா என்று பலராம் கேட்டான். ஆமாம், அவளை பற்றி உங்களுக்கு எவ்வாறு தெரியும் என்று சற்றே திகைப்புடன் கருப்பன் கேட்டான். வீட்டிலிருந்து தப்பிக்க எங்களுக்கு உதவி செய்தது உங்கள் காதலி ரோசிதான் என்று பலராம் கூறினான். வீட்டிலிருந்தா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கருப்பன் சற்று குழப்பத்துடன் கேட்டான். மனிதர்கள் எங்கள் இருவரையும் காட்டிலிருந்து பிடித்து வந்து விட்டார்கள். மயக்கத்திலிருந்து நாங்கள் கண் விழித்தபோது ரோசியின் வீட்டில் இருந்தோம். ஒரு சிறுமி எங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள். அவளிடமிருந்து தப்பிக்க ஓடும்போது அந்த வீட்டின் கதவை திறந்து ரோசிதான் எங்களை வெளியே அனுப்பி வைத்தார். அப்பொழுது அவருடன் பேசியபோது அவருடைய காதலன் ஒருவன் பக்கத்து தெருவில் இருப்பதாக அவர் கூறினார். இப்போது நீங்கள் கூறியதை வைத்து பார்த்தால் அது நீங்களாக தான் இருக்கும் என்று நாங்கள் யோசித்தோம். இப்போது அது சரியாகிவிட்டது என்று முயலோன் கூறினான். என் காதலியுடன் பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் இனி எனக்கும் நண்பர்கள். உங்களுக்காக நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன் என்று சற்று பெருமிதத்துடன் கருப்பன் கூறினான். எங்களுக்கு வேறு எந்த உதவியும் தேவையில்லை. நாங்கள் இங்கிருந்து தப்பித்து எங்களது காட்டிற்கு செல்ல வேண்டும். நாங்கள் காட்டை அடைவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா
ஏய் அழகான முயல் குட்டியே, காட்டில் உன்னால் இப்படி நாய்களுடன் பேசிக் கொண்டிருக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் காட்டு நாய்கள் உங்களை பார்த்தவுடன் கொன்று தின்றுவிடும். ஆனால் இங்கே நீங்கள் நாய்கள், பூனைகள் என்று அனைத்து உயிரினங்களிடமும் சகஜமாக பேசி பழகலாம். காட்டை விட இந்த நகர பகுதி மிகவும் பாதுகாப்பானது என்று ஜிம்மி சொல்லிக் கொண்டிருக்கும்போது, முதலில் இந்த டைகரை தேர்ந்தெடுக்கும் போட்டி முடிவடையட்டும். அதன் பிறகு இதை பற்றி பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் போகலாம் என்று டாமி கூறியதும் அனைவரும் முன்னேறி செல்லத் தொடங்கினார்கள். முயலோன் மற்றும் பலராம் இருவருக்கும் ஒரு புது நம்பிக்கை பிறந்தது.